நல்லா இருக்கியாமா மது? உன்கிட்ட முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். உன் கல்யாணம் நின்னதுக்காக எல்லாருக்கும் அர்ஜுன் ட்ரீட் கொடுத்துருக்கான். உன் கல்யாணம் நின்ன அதிர்ச்சியில நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அர்ஜுன் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி பண்ணிட்டான். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது பரவாயில்ல ஆண்டி. அவன் பண்ண முட்டாள்தனத்துக்கு நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? நாளைக்கு ஸ்வேதாக்கு நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு. நீ அதுக்கு வரியாமா? நீ வந்தனா உன் மைண்டுக்கு கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். கஸ்தூரி அங்க பாரு, உன் ஆள் வராரு. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ள ஏன் ஆளுன்னு சொல்ற? அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ அவரை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லு. அப்படி அவரை கூட்டிட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சீனியர், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? எனக்கு வீக்கெண்ட் ஹாஸ்டல்ல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? சரி, ஓகே. இந்த வீக்கெண்ட் என்னோட கசினோட நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அம்மா, மது உங்ககிட்ட வரந்தான்னு சொன்னா, ஆனா அவளை இன்னும் காணலையே. நீ கொஞ்சம் அவளுக்கு போன் பண்ணி பாரும்மா. என்னடா அது, அவளோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது.